முதல்ல ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போறேன். டீ கடைக்குல என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல எல்லாரும் என்ன வேலை பார்ப்போம்? டீ கிளாஸ் கழுவுற வேலை, டீ கொண்டு போய் கொடுக்குற வேலை, டீ எங்கேயாச்சும் குடிச்சிட்டு கிளாஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கிளாஸ் வாங்கிட்டு வர வேலை, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மாதம் வந்து 300 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. இந்த 300 ரூபா சம்பளத்தை வச்சு நாங்கள் கிராமத்தில் இருக்கணும், என்னோட 3 தங்கச்சியை நான் படிக்க வைக்கணும், எங்களோட பொருளாதாரத்தை நான் உண்டு பண்ணணும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு என்னோட வாழ்க்கை. டீ கடையில் வேலை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் சிறுவர்கள் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. சென்னை மெரினா பீச்சில் இருந்துச்சு. அங்கே சுண்டல் வைக்கலையும் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லைட் ஹவுஸ் கிட்ட ஸ்டேஷன் இருக்கும், அதே தான் டீ கடையிலையும் நடந்துச்சு. டீ கடைக்கு வெளியில் நின்று நான் பால் சிட்டி கழுவிட்டு இருப்பேன், வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு சம்பளம் 300 ரூபா, எனக்கு கெட்டின ஃபைன் வந்து 3000 ரூபா. தம்பி உன்னால நான் 3000 ரூபா ஃபைன் கட்டிட்டேன், இதுக்கு மேலே உன்னை வச்சு நான் வேலை வாங்க முடியாது, நீ வீட்டுக்கு போகணும் அமுச்சு விட்டார் ஓனர். வேற வழி கிடையாது, வேற எதுவும் நம்மளுக்கு தெரியாது. முதல்ல சின்ன தள்ளு வண்டி ஒன்று வாடகைக்கு எடுத்து கோயம்புத்தூர்ல கருமத்தாம்பட்டி அப்படின்ற ஏரியாவில் வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு தள்ளு வண்டி வாடகை வந்து 15 ரூபா. பெட்டர் மாச லைட்டு இல்லைன்னா பேட்டரி கொடுப்பாங்க, அதுக்கு வந்து 15 ரூபா. ஒரு நாளைக்கு 30 ரூபா வாடகை. இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கும் பெரிய பெரிய சமையல்லாம் பண்றேன், பெரிய பெரிய விஷயங்கள் நாங்க பண்றோம். என்னத்தை பண்ணாலும் தள்ளு வண்டியில் ஃபர்ஸ்ட் நான் காளான் சமைச்சு கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கும்போது என் கை நடுங்குச்சு. இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் முதல்ல கொண்டு போயிட்டு அந்த கஸ்டமருக்கு கொடுத்த காளான் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபா. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 30 ரூபா 40 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன ரேட்டுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி என்னோட தள்ளுவண்டி பயணம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. தள்ளுவண்டி போயிட்டு இருக்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணாதான் பிஸ்னஸ்ல நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்டு சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நண்டு சூப்பை உள்ள ஆட் பண்ணுறேன். நண்டு சூப் ஆட் பண்ணோன்னு பயங்கரமான ஃப்ளாப்பு. என்னடா அது நண்டு சூப்பே போக மாட்டேங்குது. அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒரு நண்டு சூப்போட ரேட்டு வந்து 10 ரூபா. இன்னைக்கு நேர்பை நம்ம கடையில் வந்து 65 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அதாவது கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த அளவுக்கு சீ ஃபுட்ஸ் ஐட்டத்தை பெருசா விரும்ப மாட்டாங்க. இப்போ சாப்பிட்றாங்க, 15 வருஷம் பேக் 20 வருஷம் பேக்லாம் எடுத்தீங்கன்னா பெருசா விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்றேன், இந்த நண்டு எப்படி சாப்பிடணும்னா சூப் எடுத்துக்கணும், சூப்பு நீங்க குடிக்கணும். இந்த நண்டுல வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்கு. இது வந்து சாப்பிடுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்க ஓடோடவும் சாப்பிடலாம். ஓட துப்பிட்டு முருங்கைக்காய் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே மார்க்கெட்டிங்லாம் பண்ணி கடைசியா நண்டு சூப்புக்கு பயங்கர டிமாண்ட் ஆயிடுச்சு. ஒரு தள்ளுவண்டி 2 தள்ளுவண்டியா மாறிடுச்சு. நண்டு சூப்புக்காகவே ஒரு தள்ளுவண்டி வச்சிட்டேன். நான் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருவேன். நைட்டு தூங்குறது பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி இந்த மாதிரி ஆகும். ஏன்னா வேலைக்கு ஆள் வச்சா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நம்மளுக்கு வருமானம் கம்மியாயிரும். அதனால வேலைக்கு ஆளே வைக்க மாட்டேன். பேசிக்கா வந்து என்னோட சொந்த பந்தத்தில் வந்து நான் வந்து பயங்கர கஞ்சன்னுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா வாழ்ந்த விதமும் வளர்ந்து வந்த விதமும் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சிவகண்ணனா அவன் பயங்கர கஞ்சனப்பா அப்படின்னுவாங்க. தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. படிச்சவங்களை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டு என்னோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினேன். 2வது பிரான்ச் ஆரம்பிக்கிறோம், 3வது பிரான்ச் ஆரம்பிக்கிறோம், 4வது பிரான்ச் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு 4 ரெஸ்டாரண்ட் இருக்கு, எனக்கு ஓனா சிக்கன் ஷாப் இருக்கு. ஸோ அது போக கோயம்புத்தூர்ல நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறோம், நானும் சம்பத்கானும் சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிவகண்ணன் கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ற மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே நல்லபடியாக ஆர்டர்ஸ்லாம் நிறைய வருது, சிறப்பாக போயிட்டு இருக்கு. சென்னை மெரினா பீச்சில் வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டுட்டு பீச்சில் போய் படுத்துட்டு 2 நாள் சாப்பிடாம 3 நாள் சாப்பிடாமலாம் நான் நிறைய நாள் இருந்திருக்கேன். அந்த சாப்பாடோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேலை செய்யற இடத்துல கரெக்டாக சாப்பாடு கிடைக்காதுன்றோட சாப்பாடு போட மாட்டாங்க. அந்த சாப்பாடு இல்லாமல் நான் நிறைய நாள் தூங்கியிருக்கேன்.